ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வருடம் 2025 முதல் கிரகணம் மார்ச் மாதத்தில் நிகழ இருக்கு. ஒரு வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படும். அதில் இந்த வருடத்தில் முதல்ல வரக்கூடிய கிரகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். இப்போ வரக்கூடிய சந்திர கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ் இது மாதிரி நிறைய போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சந்திர கிரகணம்னா சூரியன், பூமி, சந்திரன் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் போகும்போது பூமியோட நிழல் சந்திரனை முழுவதுமாக மறைச்சிக்குது. இதனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வரக்கூடிய சந்திர கிரகணம் ஒரு ஆச்சரியமூட்டும் சிவப்பு நிறத்தில் தான் இருக்க போது. இதை ரத்த நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் மூனுங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வரும். இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:27 தொடங்கி பகல், அதாவது மதியம் 3:30 இந்த கிரகணம் முடிவடைகிறது. மொத்தம் 6 மணி நேரங்கள் இந்த சந்திர கிரகணமானது நிகழும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சந்திர கிரகணம் நைட்டு நேரத்தில் தானே வரும், பகல் நேரத்தில் வருது அப்படின்னு. நம்மளுடைய இந்தியாவில் பகல் நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் வரதுனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. ஆனாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும், ரேடியேஷனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறத அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி, டெலிவரி பெயின் வந்துருச்சு, கண்டிப்பாக ஸ்கேன் எடுக்க போயே ஆகணும், ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போங்க. ஆனால் வெயிலில் அதிக நேரம் இருக்க வேணாம். முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சினா தாராளமாக போகலாம். அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸாக எடுத்துக்கக்கூடாது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக, ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். அப்படின்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் ரொம்ப லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. தயிர் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா, பூரி, அப்புறம் ஆயிலில் பொரிச்ச உணவுகள், அப்புறம் நான்வெஜ், அசைவ உணவுகள் இதெல்லாம் மட்டும் அந்த கிரகண நேரத்தப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியான வேலையெல்லாம் செய்யாதீங்க. வெயிட்டான பொருட்கள்லாம் தூக்காதீங்க. அதை இந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது, அந்த பக்கம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வெயிட்டான பொருட்கள்லாம் தூக்காதீங்க. அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான பொருட்கள், கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி, கத்தி வச்சு காய்கறிகள், பழங்கள் கட் பண்ணுறது இதெல்லாம் செய்யாதீங்க. அப்புறம் ஊசி நூல் வச்சு தைக்கிறது, தையல் மிஷினில் தைக்கிறது இந்த மாதிரிலாம் மட்டும் கொஞ்சம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தப்போ நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால தான் ஷார்ப்பான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் முடிஞ்ச அளவு மொபைல் ஃபோனை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும். ஏன்னா கதிர்வீச்சோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கிரகண நேரத்தப்போ சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா, இந்த மாதிரிலாம் டவுட் இருக்கும். தாராளமாக எல்லாமே பண்ணலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், தண்ணி குடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ஹெவியான ஃபுட்ஸ் வேணாம். நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். ஆனால் இந்த கிரகண நேரத்தப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். சும்மாவே வெயில் அடிக்குது. இந்த கிரகண நேரத்தப்போ அதிகமாக இருக்கும் வெயில். அதனால் தண்ணி, ஜூஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை யாரையாவது கட் பண்ணி தர சொல்லுங்கள். நிறைய ஜூஸ் குடிங்க, தண்ணி குடிங்க. தர்பூசணி, வாட்டர்மெலன், அப்புறம் இளநீ,
இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுனாலும் தூங்கிக்கலாம். சப்போஸ் போர் அடிச்சுன்னா ஏதாவது புக்ஸ் வந்து ரீட் பண்ணலாம். இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை, இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்களாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, கிரகண நேரத்தப்போ கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாதுமா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். சொன்ன மாதிரி வெளியே போகிறத வந்துட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாங் ட்ராவல்லாம் பண்ண வேணாம். சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக போகலாம், மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், பேபி கேர் வீடியோஸ், இது மாதிரி நிறைய போடுவேன். தேங்க்யூ.